ஹலோ லேர்னர்ஸ், வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல். நம்மளோட சேனலில் தொடர்ச்சியாக தமிழில் பேசக்கூடிய ஒரு 25 சென்டென்சஸ் இங்கிலீஷில் எப்படி பேசலாம் அப்படின்னு தான் பார்த்துட்டு வரோம். அதோட டே 4 தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதுக்கு இருக்கிற வீடியோஸ் பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், அதை கிளிக் பண்ணி அந்த வேர்ட்ஸையும் கற்றுக்கோங்க. டுடே நம்மளோட சேனலில் டே 4 புதிய நியூ 25 சென்டென்சஸை பார்க்கலாம். டுடே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நாம் ஒரு ஷாப்புக்கு போகிறோம் அப்படின்னா அந்த ஷாப்பில் ஒரு கன்வர்சேஷன் மேக் பண்ணுறதுக்கு நாம் பொதுவாக தெரிஞ்சிருக்க வேண்டிய வேர்ட்ஸ் அண்ட் சென்டென்சஸ் தான் டுடே பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முதல்ல நீங்கள் இப்போ தான் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஒன், இப்போ நம்ம ஒரு ஷாப்புக்கு போனோம் அப்படின்னா ஒரு பொருளை நம்ம வாங்க முதல்ல அந்த பொருள் நமக்கு பிடிச்சிருந்தாலே நம்ம முதலாவது கேட்குற கேள்வி இதோட விலை எவ்வளவு அப்படின்னு கேட்போம். அப்படி கேட்குறதுக்கு ஹவு மச் டஸ் திஸ் காஸ்ட், ஹவு மச் டஸ் திஸ் காஸ்ட். செகண்ட் ஒன் நம்ம இப்போ ஒரு பில் பே பண்ணும்போது நீங்கள் கிரெடிட் கார்டு எக்ஸெப்ட் பண்ணுவீங்களா, கிரெடிட் கார்டில் நம்ம பே பண்ணலாமா அப்படின்னு கேட்போம் இல்லைங்களா. அப்படி கேட்குறதுக்கு டூ யூ எக்ஸெப்ட் கிரெடிட் கார்ட்ஸ், டூ யூ எக்ஸெப்ட் கிரெடிட் கார்ட்ஸ். தேர்ட் ஒன் இப்போ நாங்கள் ஒரு ட்ரெஸ் பார்த்தோம், ஃபிட் ஆன் பண்ணி பார்க்குறோம், அது நமக்கு செட் ஆகலை அப்படின்னா இதில் வேறு சைஸஸ் இருக்கா அப்படின்னு கேட்போம் இல்லைங்களா. அப்படி கேட்குறதுக்கு டூ யூ ஹாவ் திஸ் இன் டிஃப்ரெண்ட் சைஸ், do you have this in different size. ஃபோர்த் ஒன் இப்போ நாம் ஒரு ட்ரெஸ் எடுத்தோம் அப்படின்னா அது நம்ம ஃபிட் ஆன் பண்ணி பார்ப்போம் இல்லைங்களா, போட்டு பார்ப்போம் அது நமக்கு சரியாக இருக்கா அப்படின்னு. அப்படி போட்டு பார்க்குறதுக்காக ஷாப்பில் ஒரு சின்னதாக ஒரு ரூம் மாதிரி இருக்கும் இல்லைங்களா, அதை தான் நம்ம ஃபிட்டிங் ரூம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ நம்ம இப்போ ஒரு சேல்ஸ் ரெப்போ யாரோ அங்கே இருக்கிறவங்க கிட்ட ஃபிட்டிங் ரூம் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்குறதுக்கு வேர் இஸ் த ஃபிட்டிங் ரூம், வேர் இஸ் த ஃபிட்டிங் ரூம். ஃபிஃப்த் ஒன் இப்போ நம்ம ஒரு ஐட்டம் எடுக்கிறோம் அப்படின்னா இதுக்கு டிஸ்கவுண்ட் இருக்கா அப்படின்னு கேட்குறதுக்கு இஸ் தேர் அ டிஸ்கவுண்ட் ஆன் திஸ் ஐட்டம், இஸ் தேர் அ டிஸ்கவுண்ட் ஆன் திஸ் ஐட்டம். சிக்ஸ்த் ஒன் இப்போ நாம் ஒரு பொருளை எடுக்கிறோம் அப்படின்னா நமக்கு அதோட டிசைன் எல்லாம் பிடிச்சிருக்கு, ஆனால் கலர் நமக்கு பிடிக்கல அப்படின்னா இதில் வேறு கலர் இருக்கா அப்படின்னு கேட்போம் இல்லைங்களா. அப்படி கேட்குறதுக்கு டூ யூ ஹாவ் திஸ் இன் அனதர் கலர், do you have this in another color. செவன்த் ஒன் இப்போ நாம் ஒரு பொருளை பார்த்துட்டு இருக்கோம், அங்கே இருக்கிற சேல்ஸ் ரெப் உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணுமா அப்படின்னு நம்மக்கிட்ட கேட்குறாரு அப்படின்னா இப்போ நமக்கு அவரோட ஹெல்ப் தேவையில்லை. அப்போது நாம் அவர்கிட்ட ஐ எம் ஜஸ்ட் லுக்கிங் தேங்க்யூ, ஐ எம் ஜஸ்ட் லுக்கிங் தேங்க்யூ அப்படின்னு சொல்லலாம். எய்த் ஒன் இதுவே நமக்கு அவரோட ஹெல்ப் வேணும் அப்படின்னா இப்போ எனக்கு ஒரு கிஃப்ட் தேடுறதுக்கு ஃபைண்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்குறதுக்கு கேன் யூ ஹெல்ப் மீ டு ஃபைண்ட் அ கிஃப்ட், கேன் யூ ஹெல்ப் மீ டு ஃபைண்ட் அ கிஃப்ட். நைன்த் ஒன் இது உங்களோட கையிருப்பில் இருக்கா, உங்களோட ஸ்டாக்கில் இது இருக்கா அப்படின்னு கேட்குறதுக்கு இஸ் திஸ் அவைலபிள் இன் ஸ்டாக், இஸ் திஸ் அவைலபிள் இன் ஸ்டாக். 10th ஒன் இந்த சேல் எவ்வளோ காலம் இருக்கும் அப்படின்னு கேட்குறதுக்கு how long is the sale going on, how long is the sale going on. 11th ஒன் உங்களோட ஷாப்பை நீங்கள் எப்போ க்ளோஸ் பண்ணுவீங்க, எத்தனை மணிக்கு மூடுவீங்க அப்படின்னு கேட்குறதுக்கு what time do you close, what time do you close. 12th ஒன் இப்போ நாம் ஒரு ட்ரெஸ் எடுத்தோம் அப்படின்னா அது நமக்கு ஃபிட் ஆன் செட் ஆகலை அப்படின்னா இதில் லார்ஜ் சைஸ் இருக்கா அப்படின்னு கேட்குறதுக்கு டூ யூ ஹாவ் திஸ் இன் அ லார்ஜ் சைஸ், டூ யூ ஹாவ் திஸ் இன் அ லார்ஜ் சைஸ். 13th புதுசாக வந்தது எனக்கு பார்க்க முடியுமா, புதுசாக ஏதாவது டிசைன்ஸ் இருக்கா அதை பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்குறதுக்கு கேன் ஐ see the new arrivals, கேன் ஐ see the new arrivals. 14th இப்போ நம்ம ஒரு கிஃப்ட் வாங்கியிருக்கோம் அப்படின்னா அதை ரெப் பண்ணி தர முடியுமா, அதை ஒரு பேப்பரில் நம்ம பர்சனலாக ரெப் பண்ணி கொடுப்போம் இல்லைங்களா, யாருக்காவது கிஃப்ட் கொடுக்கும் போது அதுக்கு கிஃப்ட் ரெப் பண்ணி தர முடியுமா அப்படின்னு கேட்குறதுக்கு டூ யூ ஆஃபர் கிஃப்ட் ரெப்பிங், டூ யூ ஆஃபர் கிஃப்ட் ரெப்பிங். 15th இப்போ நாம் பே பண்ணுறதுக்கு கவுண்டர் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்போம் இல்லைங்களா. அப்படி கேட்குறதுக்கு வேர் இஸ் த செக் அவுட் கவுண்டர், where is the checkout counter.
16th இப்போ நான் இப்போ ஒரு ட்ரெஸ் எடுக்கிறேன் அப்படின்னா நான் இதை வந்து உடுத்தி பார்க்க முடியுமா, நான் இதை வந்து வியர் பண்ணி பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்குறதுக்கு கேன் ஐ ட்ரை திஸ் ஆன், கேன் ஐ ட்ரை திஸ் ஆன். 17th இப்போ நம்ம ஒரு பொருள் எடுக்கிறோம் அப்படின்னா இதை ரிட்டர்ன் பண்ணுறதுக்கான ஏதாவது நிபந்தனைகள் இருக்கா, ஏதாவது பாலிசிஸ் இருக்கா உங்ககிட்ட அப்படின்னு கேட்குறதுக்கு வாட் ஆர் த ரிட்டர்ன் பாலிசிஸ், வாட் ஆர் த ரிட்டர்ன் பாலிசிஸ். 18th இப்போ நாம் எடுக்கிற பொருளுக்கு ஏதாவது டிஸ்கவுண்ட் இருக்கா அப்படின்னு கேட்குறதுக்கு do you have any discount on this product, do you have any discount on this product. 19th இப்போ நாம் ஒன்று பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா இப்போ ஒரு சேல்ஸ் ரெப் வந்து நீங்கள் என்ன பார்க்குறீங்க அப்படின்னு கேட்கும்போது நான் என்னோடய ஃப்ரெண்டுக்கு ஒரு கிஃப்ட் பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐ எம் லுக்கிங் ஃபார் அ கிஃப்ட் ஃபார் அ ஃப்ரெண்ட், ஐ எம் லுக்கிங் ஃபார் அ கிஃப்ட் ஃபார் அ ஃப்ரெண்ட். 20th இப்போ நம்ம ஒரு ஷாப்புக்கு போகிறோம் அப்படின்னா சில பொருட்களை வந்து அவங்க வந்து டெக்கரேட் பண்ணுறதுக்கு மாதிரி சில பொருளை வந்து அவங்க டிஸ்ப்ளே பண்ணி வச்சுருப்பாங்க இல்லைங்களா. இப்போ ஒரு டெடிபியாராக இருக்கட்டும், ஒரு ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும், அவங்க முன்னுக்கு வச்சுருக்காங்க அப்படின்னா நமக்கு அதுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா இது நம்ம வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறோம் அப்படின்னா இது சேலுக்கு வச்சுருக்கீங்களா, இதை விற்பனைக்காக வச்சுருக்கீங்க, இதை வாங்க முடியுமா அப்படின்னு கேட்குறதுக்கு இஸ் திஸ் ஆன் சேல், இஸ் திஸ் ஆன் சேல். 21th இப்போ நாம் ஒரு பொருளை பார்க்குறோம், நமக்கு அது எதுவுமே பிடிக்கல அப்படின்னா வேறு ஏதாவது உங்ககிட்ட ஆப்ஷன்ஸ் இருக்கா, வேறு ஏதாவது இருக்கா அதை காட்ட முடியுமா அப்படின்னு கேட்குறதுக்கு கேன் யூ ஷோ மீ மோர் ஆப்ஷன்ஸ், கேன் யூ ஷோ மீ மோர் ஆப்ஷன்ஸ். 22nd இப்போ நம்ம மென்னுக்கான ஒரு ட்ரெஸ்ஸையோ எதையோ தான் எடுக்க ஷாப்புக்கு போயிருக்கோம் அப்படின்னா இப்போ மென்ஸ்க்கான செக்ஷன் எங்கே இருக்குது அப்படின்னு நமக்கு தெரியலைன்னா அங்கே இருக்கிறவங்க கிட்ட மென்ஸ் செக்ஷன் எங்கே இருக்குது, மென்ஸ்க்கான ஐட்டம்ஸ் எல்லாம் எடுக்கிற செக்ஷன் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்குறதுக்கு where can I find the men's section, where can I find the men's section. 23rd இப்போ நாம் ஒரு பொருளை வாங்குகிறோம், ஒரு ப்ராடக்டை வாங்குகிறோம் அப்படின்னா அதுக்கு வாரண்டி இருக்கா அப்படின்னு கேட்போம் இல்லைங்களா. இப்போ அதுக்கு உத்தரவாதம் இருக்கா இதுக்கு ஏதாவது அப்படின்னு கேட்போம் இல்லைங்களா. அப்படி கேட்குறதுக்கு கேன் ஐ கெட் அ வாரண்டி ஆன் திஸ் ப்ராடக்ட், கேன் ஐ கெட் அ வாரண்டி ஆன் திஸ் ப்ராடக்ட். 24th இப்போ நம்ம ஷாப்பில் போய் டுடே ஏதாவது ஸ்பெஷலான ஆஃபர்ஸ் ஏதாவது இருக்கா, இன்றைக்கி ஏதாவது ஸ்பெஷலான சலுகை ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்குறதுக்கு ஏதாவது ப்ராடக்ட்ஸ்க்கு ஏதாவது ஆஃபர்ஸ் போட்டிருக்கீங்களா அப்படின்னு கேட்குறதுக்கு ஆர் தேர் எனி ஸ்பெஷல் ஆஃபர்ஸ் டுடே, ஆர் தேர் எனி ஸ்பெஷல் ஆஃபர்ஸ் டுடே. 25th இப்போ நம்ம பில்லை பே பண்ணும்போது நான் கேஷாக பே பண்ணலாமா, நான் கேஷாக பே பண்ணலாமா அப்படின்னு கேட்குறதுக்கு கேன் ஐ பே பை கேஷ், கேன் ஐ பே பை கேஷ். ஓகே லேர்னர்ஸ், டுடே வந்து ஷாப் ரிலேட்டடான ஒரு கன்வர்சேஷனுக்கு நமக்கு தேவைப்படக்கூடிய 25 சென்டென்சஸ் பார்த்தோம். அது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். நான் திரும்பவும் டே 5ல் இன்னும் ஒரு புதிய டாப்பிக்கோடு உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் until then bye, take care.